வணக்கம் முருக பக்தர்களே. நேற்று நானும் இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்து காளிப்பட்டி கந்தன் கோயிலுக்கு போனோம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் இருக்குது. சேலத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற ரூட், அந்த ரூட்டில் போட்டிங்கன்னா காளிப்பட்டி. அந்த காளிப்பட்டியில் தான் கந்தன் கோவில் இருக்குது. அதனால் காளிப்பட்டி கந்தன் கோவில் என்ன பேர் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன வீடியோ தான் எடுத்தோம். சின்ன வீடியோனால் ஒரு 4 to 5 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். அது அந்த அந்த வீடியோவில் சும்மா சிம்பிளாக கவர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோயிலுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. சும்மா ஷார்ட்டாக அவங்க சொன்னது நான் சொல்கிறேன். அது என்னன்னு நீங்களே கேளுங்க. ஒரு வேளை வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டிருக்கேன், இல்லை இந்த கோயிலுக்கான ஹிஸ்ட்ரி இது கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் நான் மறுபடியும் போனேன் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓம் முருகா. அது என்னன்னா, ஒரு பாட்டிமா இருக்காங்க. அந்த பாட்டிமா மிகப்பெரிய முருக பக்தி. மாதம் பழனி மலைக்கு போவாங்க. எங்கே போவாங்க? பழனி மலைக்கு போவாங்க. முருகனை வழிபடுறதுக்காக அங்கே போவாங்க. அங்கே போயிட்டு முருகனை பார்த்து வழிபட்டுட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த பாட்டிக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடுச்சு. அந்த காய்ச்சல் வந்ததுனால அவங்களால பழனி மலைக்கு போக முடியல, முருகனை பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாட்டியம்மா அன்றைக்கி போகலை, கோவிலுக்கே போகலை, அதாவது பழனி மலைக்கே போகலை. அந்த பாட்டியும் அங்கேயே படுத்துட்டாங்க. ஒரு நாள் அந்த பாட்டியம்மா கனவுல முருகப்பெருமானே வந்து சொல்லியிருக்காரு, நீ என்னை பார்க்க ரொம்ப தூரம்லாம் வர வேணாம், நீ இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு கோயிலை கட்டி கொடு. அங்கே கட்டி கொடுத்து பக்தர்கள் நிறைய பேர் என்னை அங்கே வந்து பார்க்கட்டும், நான் எங்கே இருந்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பாட்டியும் இதுக்கு தான் எனக்கு காய்ச்சல் வர வச்சிங்களா அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு முருகனை வழிபட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன முருகன் கோயில் அப்பே கட்டியிருக்காங்க. அதாவது இது நடந்ததுலாம் இப்போ கிடையாது. அப்போ அந்த கடவுள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே அந்த திருப்புகள், வேல்மரல் அவங்க இருந்ததுக்கான அடையாளம்லாம் வந்தது. ஸோ அந்த காலகட்டத்திலே அதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கோவில் நல்லா பெருசாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்து அறநிலையத்துறைக்கு கீழே வந்துடுச்சு. விதை போட்டது ஒருத்தர், அறுவடை பண்ணுறது ஒருத்தருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஏன்னா நானும் போயிருக்கேன், அது நல்லா தெரியும். அதேமாதிரி இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, வேறு எந்த அறுபடை முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை திருவண்ணாமலை, திருப்பதி, வேதாரண்யம் கோயிலுக்கு, தஞ்சை பெரிய கோவில், திருச்சி ஸ்ரீரங்க கோவில், வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு நீர் எப்படி கொடுப்பாங்கன்னா வெள்ளை கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர், இந்த மாதிரி நீர் தான் கொடுப்பாங்க. ஆனால் சேலத்தில் இருக்கிற காளிப்பட்டி கந்தன் கோவிலில் மட்டும் திருநீர் மண்ணில் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு அதிசயம், வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. ஒருவேளை நீங்களும் போயிருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அப்படிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 6 வாரம் போயிட்டே இருங்க இந்த கோயிலுக்கு. கண்டிப்பாக அந்த ஆறுபடையப்பன் மகிமை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் போயிருக்கேன். நான் 6 மாதம்லாம் போகல, ஒரு 2 டைம் தான் போனேன். மிகப்பெரிய சேஞ்சஸ். போன டைம் தைப்பூசம் அந்த டைம் போனேன், வேறு லெவல் இருந்துச்சு. தேர்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் நடந்தது. சூப்பருங்க, எல்லாம் வேறு லெவல் ஆகிப்போச்சு. எல்லாம் சொன்னால் புரியாது, நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள். போனதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தைப்பூசம் விரதம் நீங்களாம் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக தைப்பூச விரதம் இருப்பேன். 48 நாள் இருக்கணும்னு எனக்கு ஆசை தான். 40 நாள் என்னால் இருக்க முடியல. காரணம், நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி என்னமோ தெரியல. ஏன்னா நான் இருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா திடீர்னு போவாங்க, சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அந்த என்விரான்மெண்ட் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ என்னால் கந்த சஷ்டிக்கு அதனால இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். கந்த சஷ்டிக்கே பார்த்திங்கன்னா நான் 5 நாள் தான் இருந்தேன். 5 நாளில் மிகப்பெரிய சேஞ்சஸ், ரியாலிட்டியாக இருந்தேன், கடவுளுக்கு உண்மையாக இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் இருந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த கோயிலுக்கு, அதாவது காளிப்பட்டி கந்தன் கோயிலுக்கு வந்து பாருங்கள், பார்த்துட்டு இருங்க. இந்த தைப்பூச திருநாளுக்கு 48 நாள் என்னால் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இருங்க. உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். இதுக்கு நான் கேரண்டி. என்னால் இருக்க முடியாது, இருக்கலாம்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சிக்கன்ஸ் சாப்பிட்டேன். ஸோ அதனால் சிக்கன் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கும்போது. நீங்கள் சாப்பாடு ஆனால் எவ்வளோனா சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது மட்டும் இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக 6